ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் 10 கோல்டு சேவிங் டிப்ஸ் 2024 தான் பார்க்க போகிறோம். தங்க விலை ஏற்றத்தில் எப்படியெல்லாம் நம்ம கோல்டு சிறுக சிறுக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் நம்ம ஒரு பெரிய தொகையை சேவ் பண்ணோம்னா அல்லது பெரிய தொகையை நம்ம கையில் வச்சுருந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும், வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100-200 தாங்க கையில் இருக்குது, இதுக்கு எப்படி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வீடியோ கடைசியில் சூப்பரான டிப்ஸு காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸு, நம்ம கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு சீட்டு போடலாம். நம்ம மாதம் மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி கோல்டு சீட்டு ஜுவல்லரி ஷாப்பில் போடலாம். நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு எந்த கடையில் கிராமாக வரவு வைக்கிறாங்களோ அந்த கடையை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி நோ வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் எந்த கடை சீட்டு நடத்துகிறாங்களோ அந்த கடையில் நம்ம கோல்டு சீட்டு போடலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, அந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குது, நம்பகமான கடையான்னு சொல்லி பார்த்து போடணும். சீட்டு மூலயமா கோல்டு சேவ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கோல்டு காயினாக வாங்கலாம். இப்போ கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, 20,000 ரூபாய் இருக்குது, செலவாயிடும், நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டு வாங்கி வைக்கணும், தங்க விலை ஏறுதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி வைக்கலாம். அப்படி கோல்டு காயினாக வாங்கும் பொழுது நம்ம 2% வேஸ்டேஜுக்கு பே பண்ணணும், ஜிஎஸ்டி 3% கட்டணும். இந்த கோல்டு காயினில் என்ன ட்ராபேக் இருக்குன்னா, நம்ம அடமானம் வைக்க முடியாது இந்த கோல்டு காயினை பேங்க்கில். இதே அடகு கடையில் வச்சுக்கிறாங்க கோல்டு காயினு. ஆனால் குறைவான அமௌண்ட்டு தான் தருவாங்க. அடகு கடையில் இன்ட்ரெஸ்ட்டு அதிகம். கோல்டு காயினை நம்ம ஜுவல்லரியாக சேஞ்ச் பண்ணும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வேஸ்டேஜு திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்றத நிறைய பேர் மறந்துடுறாங்க. அவசரத்தில் நம்மக்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, 20,000 இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு காயினை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் கோல்டு காயினாக வாங்காமல் ஜுவல்லரியாக வாங்க பாருங்கள். இப்போ கோல்டு காயினாக வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜுவல்லரியாக வாங்கினா எப்படி மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ பேக் சைடில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். மூணாவது பாயிண்ட் ஜுவல் லோனு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, பழைய நகையை அடகு கடையில் வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் ஜுவல்ஸு அல்லது கோல்டு காயின் வாங்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறதில்ல, கோல்டு காயினாக வாங்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம கோல்டு காயினாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேவ் பண்ணலாம். அல்லது நான் சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமில் நீங்கள் இது மாதிரி ஜுவல் லோன்லாம் வாங்கி கோல்டு வாங்குறவங்க நீங்கள் அந்த ஸ்கீமில் போட்டிங்கன்னா திரும்ப மறுபடியும் நகையாக எடுத்துக்கலாம், கோல்டு காயினாக எடுக்காமல். அதனால் இது மாதிரி ஜுவல் லோன்லாம் வாங்கி நீங்கள் ஜுவல்லரி வாங்கி சேவ் பண்ணலாம். நாலாவது பாயிண்ட்டு பர்சனல் லோன் வாங்கி கூட நம்ம கோல்டு வாங்கலாம். சில கம்பெனிகளுக்கெல்லாம் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் பர்சனல் லோனு கொடுக்குறாங்க பேங்க்கில். அது மாதிரி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பர்சனல் லோன் வாங்கி கோல்டாக வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஃபினான்ஸ் கம்பெனிலையும் நம்ம லோன் வாங்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் லோன் கொடுக்குறாங்க, கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம். நானும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டாண்ட நான் ஃபினான்ஸ் கம்பெனியில் லோன் வாங்கி மாதம் கட்டி முடித்தேன். இது மாதிரி வாங்கி கூட கோல்டு வாங்கலாம். லோன் வாங்கினா நம்ம மாதம் வட்டி ஆசனம் சேர்த்து கட்டுருவோம், அது கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு பர்சனல் லோனாக வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் பொழுது அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம கோல்டாக வாங்கி வச்சுட்டு அந்த லோனை நம்ம மாதமான வட்டியும் மாதமும் கட்டி அடைக்கலாம். நம்ம மிடில் கிளாஸ்ன்றதுனால நம்மளால் இது மாதிரி தான் வாங்க முடியும். நம்ம பர்சனல் வட்டியை பார்த்தா நம்மளால் கோல்டு சேவ் பண்ண முடியாது. இது மாதிரி உங்களுக்கு பர்சனல் லோனுக்கு எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் கோல்டு வாங்கி வைக்கலாம். 5வது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, மகளிர் குழு லோனு. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் குழுவில் இருந்தேன். மகளிர் குழுவில் லோன் கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை. போன வருஷம் கூட எங்கள் அம்மாவுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் லோன் வந்துச்சு. அந்த லோன் பைசாவை நான் அம்மாவுக்கு ஐடியா சொல்லி ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்பில் கோல்டு டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5,500 ரூபாய் ஒரு கிராமு. 1.5 லட்ச ரூபாய்க்கு 21 கிராமு அம்மா அப்பே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. 11 மந்த்து கழிச்சு இந்த வருஷம்
நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ முடிய போகுது. அப்போ பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு எவ்வளோ இருந்தாலும் நம்ம அந்த 21 கிராமை வாங்கிக்கிட்டு வரலாம். இது மாதிரி வந்து நம்ம மகளிர் குழுவில் லோன் வாங்கி கூட கோல்டு வாங்கலாம். மகளிர் குழுவில் வாங்குகிற லோன் பார்த்திங்கன்னா 1% தான் இன்ட்ரெஸ்ட்டு, ₹1 இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் வந்து இது மாதிரி உங்களுக்கு மகளிர் குழுவில் லோன் கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி வாங்கி நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கி வைக்கலாம். 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மகளிருக்கும் வந்து உரிமை தொகை ₹1000 மாதமானா போடுறாங்க. அது மாதிரி வந்து ₹1000 வரும்பொழுது 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 1/2 கிராம் வாங்கி வைக்கலாம். அல்லது 7 மாதம் சேவ் பண்ணி நீங்கள் வந்து 1 கிராமாக வாங்கி வைக்கலாம். ₹1000க்கு மாதம் மாதம் நீங்கள் 100 மில்லிகிராம் கூட வாங்கி வைக்கலாம். எங்கள் அம்மாவுக்கும் வந்து தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு மாதமான 15ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு டான்னு வந்துடுது. எப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பரை தான் அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் உரிமை தொகை வந்துச்சுன்னா நான் தான் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. இது மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் 3 மாதத்துக்கு 1/2 கிராமும் 7 மாதத்தில் உங்களால் வந்து 1 கிராம் வாங்க முடியும். இதுவே ₹1000 மாதமானா 100 மில்லிகிராம் வாங்கி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். 7வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸு. மாத செலவு, வார செலவு, தினச்செலவில் சேமிக்கிற அமௌண்ட்டை நம்ம வந்து 100 மில்லிகிராமாக கோல்டு காயினாக வாங்கி வைக்கலாம். நம்ம வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை உண்டியலை உடச்சி அல்லது 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை உடச்சி அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கோல்டு காயினை சேவ் பண்ணலாம். 8வது வழிமுறை தண்டல். வார தண்டல், மாத தண்டல் வாங்கி கூட நம்ம கோல்டு வாங்கலாம். அல்லது வந்து தினம் கூட தண்டல் விடுறாங்க. இந்த காய்கறி வியாபாரம், மற்ற வியாபாரங்கள் செய்கிறவங்கலாம் இது மாதிரி தண்டல் வாங்குறாங்க. எங்கள் வீட்டாண்டியும் வந்து நிறைய பேர் வாரமானா அல்லது மாதமானா தண்டல் வாங்கி பே பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து உங்கள் வீட்டாண்ட தண்டல் கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி வாங்கி நீங்கள் வாரமானா தண்டல் கட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டான அமௌண்ட்டு கிடைக்கும் பொழுது அதில் நீங்கள் கோல்டு வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம். 9வது வழிமுறை இன்க்ரிமெண்ட் அல்லது வந்து அவார்ட் பாயிண்ட்டு. இப்போ வந்து நிறைய எம்என்சி கம்பெனி அல்லது சில கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இன்க்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் வந்து மில்லிகிராமா அல்லது கிராமா வாங்க முடிஞ்சால் அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கி கோல்டு சேவ் பண்ணலாம். 10வது வழிமுறை போனஸ். தீபாவளி போனஸ் எல்லாம் இனிமேல்ட்டு வரும். அது மாதிரி வருகிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து கோல்டு வாங்கி சேவ் பண்ணலாம். ஏன்னா வந்து தீபாவளி போனஸ் எல்லாம் 1 மந்த் சேலரி அப்படியே கொடுப்பாங்க. அது மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு 3 கிராம் 2 கிராம் வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம். அல்லது வந்து நியூ ஜாப் வந்து ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளுக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகிற அமௌண்ட்டை நம்ம வந்து கோல்டாக வாங்கி வைக்கலாம். பழைய சேலரியிலே நம்ம வந்து வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணமோ அதே மாதிரியே ரன் பண்ணிக்கிட்டு எக்ஸஸாக வர அமௌண்ட்டுக்கு கோல்டு வாங்கி சேவ் பண்ணலாம். இது மாதிரி வந்து நம்ம 10 வழிகளில் கோல்டை சேவ் பண்ண முடியும். இப்போது இந்த 10 வழிகளில் நம்ம வந்து ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் வந்து கோல்டை மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ₹100 ₹200 கோல்டு வாங்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 10 வழிகளில் ஜுவல் லோனு, பர்சனல் லோனு, மகளிர் குழு லோனு, தண்டல், போனஸ் இது மாதிரி வழிகளில் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம ஜுவல்லரியாக வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ்ஸு, வேஸ்டேஜு, ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம கட்டி வாங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வாங்குகிற லோனுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம ஜுவல்லரியாக வாங்கும் பொழுது அதில் கால்வாசி பணம் இது மாதிரி போயிடும். இப்போது இந்த ரவுண்டான அமௌண்ட்டை நம்ம வந்து கோல்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து இந்த ஸ்கீம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. எங்கள் அம்மா கூட மகளிர் குழுவில் லோன் வாங்கி டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்கீமை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஸ்கீம் எதுன்னா லலிதா ஜுவல்லரி டெபாசிட் அல்லது கேஷ் ஸ்கீமுன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், ஒன்லி வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்கீமு. நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு தங்க விலை ஏறிடுச்சேன்னு ஒரு கவலை இருக்கும் பொழுது திரும்ப நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கு பணம் கொடுக்கணுன்னும் பொழுது இன்னும் நம்மளுக்கு வந்து கவலை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் ₹10,000 டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 6,000
830 ரூபாவோ என்னவோ சரியாக தெரியல. நீங்கள் இன்றைக்கி போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 1.25 கிராம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா 11 மந்த் கழித்து போய் நீங்கள் வாங்கும் பொழுது அப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா 7,500 ரூபாய் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கான ரேட்டுக்கு கோல்டை வாங்கிக்கிட்டு வரலாம். அப்படி வாங்கும் பொழுது நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம். அந்த ஜுவல்லரிக்கு நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். காயினாக கூட வாங்கலாம். காயினு கூட வேஸ்டேஜ் அந்த 2% கிடையாது. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரலாம். இந்த ஸ்கீமில் மினிமம் 10,000 ரூபாய், மேக்ஸிமம் அது வந்து உங்கள் விருப்பம். எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்றைக்கான விலைக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கோல்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண நாளில் எவ்வளோ கோல்டு ரேட்டு இருந்துச்சோ அந்த கோல்டு ரேட்டுக்கே உங்களுக்கு கோல்டு கொடுப்பாங்க. நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஜுவல்லரி வாங்கிக்கிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த 10 வழிகளில் கோல்டு காயின், சீட்டு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரும் பொழுது, உண்டியல் சேவிங்ஸு, இன்க்ரிமெண்ட்டு, அவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அமௌண்ட்டு, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அது மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி நம்மக்கிட்ட சிறிய அமௌண்ட்டு இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தங்கமயில் ஜுவல்லரி ஸ்கீமு டிஜி கோல்டில் நீங்கள் போடலாம். தங்கமயில் டிஜி கோல்டு ஸ்கீமில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருந்தாலோ 200 ரூபாய் இருந்தாலோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபான்னு சொல்லி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட உங்களுக்கு வந்து கிராமாக ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் லாஸ்ட்டாக வாங்கும் பொழுது நம்ம மேக்கிங் சார்ஜஸ்ஸு, வேஸ்டேஜி, ஜிஎஸ்டி, ஸ்டோனுக்கான அமௌண்ட்டு, ஸ்டாம்ப் சார்ஜஸ் எல்லாமே கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னா நம்ம 100 ரூபாய் கூட தங்கம் வாங்கலாம். இந்த ஸ்கீமில் சிறிய அமௌண்ட்டை போட்டுக்கிட்டு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் பொழுது நம்ம வந்து இந்த லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீமில் போட்டுக்கிட்டு வரும் பொழுது இந்த 10 வழிகள்லையும் நம்மளால் கோல்டு சேவ் பண்ண முடியும். ரவுண்டான அமௌண்ட்டு கிடைக்கும் பொழுது நம்ம வந்து டெபாசிட் ஸ்கீமில் போட்டு மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கிட்டு வரலாம். சின்ன அமௌண்ட்டு கிடைக்கும் பொழுது தங்கமயில் டிஜி கோல்டில் போட்டு நம்ம சேவ் பண்ணலாம். இந்த 10 வழிகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 வழிகளில் உங்களுக்கு எந்தெந்த வழிகளெல்லாம் கோல்டு சேவ் பண்ண முடியுமோ அந்தந்த வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணி கோல்டு விலை ஏறினாலும் சிறுக சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.